கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்துக்குள் அப்பா அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய வாரத்தில் அப்பா உங்களுக்கு புதிய நன்மைனாலும் கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 கொரிந்தியன்ஸ் 15th chapter verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட சொல்றாங்க, ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் உங்களுடையது. அப்பா ஜெயத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏசப்பாவால எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். அடுத்து இன்னொரு வசனம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians 2nd chapter verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, கிறிஸ்துவுக்குள் ஏசப்பாவுக்குள் எப்பொழுதும் நமக்கு வெற்றியை தருகிற தேவன். நம்ம எல்லாம் ஏசப்பாக்குள்ள இருக்கோம். சோத்திரம். ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறாங்க. அதனால எல்லாவற்றிலும் நீங்க வெற்றி சிறக்க பண்ணுங்க. இத்தனை நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக நீங்க தோல்வியை எந்தெந்த காரியத்தில் பார்த்தீங்களோ, அது பிசினஸா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், வீட்டு காரியமா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நீங்க வழக்கு தொடர்ந்து இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுத்துல தோல்வி அடைந்திருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறேன். ஜெயம் உங்களுடையது. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து நேரடியாக சொல்லுகிற வார்த்தை, ஜெயம் உங்களுடையது. இத்தனை ஆண்டுகளாக நான் தோல்வி அடைந்தேன் என்று சொல்லி நீங்க துக்க முகமா இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, ஜெயம் உங்களுடையது. ரோமர் 8ஆம் அதிகாரம், Romans 8th chapter verse 37, 37வது வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவரா இருக்கிறோம். இனி உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது. எல்லாவற்றிலும் உங்களை அப்பா என்ன பண்ண போறாங்க, ஜெயம் கொள்ளுகிறவராக வைக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். எதனால? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நம்ம இடத்துல என்ன பண்றாராம், அப்பா அன்பு கூறுகிறவரா இருக்கிறார். அவர் அன்பு கூறுகிறவரா இருக்கிறதுனால நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு, ஜெயம் கூட போறாரு. இன்னைக்கு நீங்க நினைச்சிருக்கலாம், நான் தான் ஏசப்பாட்ட அன்பு வச்சிருக்கேன், நான் தான் ஏசப்பாவை தேடி வந்திருக்கேன், நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாங்க, நீங்க அன்பு வைக்கல. உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே அப்பா உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அப்பாவுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நீங்க எப்ப பிறப்பீங்க, எந்த வருஷம் பிறப்பீங்க, எந்த மாதம் பிறப்பீங்க, எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பீங்க, நீங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறீங்க, எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அவர் தான் முந்தி என்ன பண்ணாரு, அன்பு கூர்ந்தனால தான் இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை தேடி வந்திருக்கீங்க. இன்னைக்கு அப்பாவோட வார்த்தைய கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Ephesians 5th chapter verse 2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. ஏசப்பா என்ன பண்ணாங்க, அன்பு வச்சிருக்கன்னு வாயில சொல்லுங்க, நமக்காக கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். நாம் மரிக்க வேண்டிய இடத்துல, நாம் செய்த பாவத்துக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக, துன்மார்க்கத்தனத்துக்காக நாம தான் மரிக்கணும். நமக்கு பதில் அவர் என்ன பண்ணாரு, மரித்தார். என் பிள்ளைங்க என்னோடு கூட பரலோகத்துல இருக்கணும், மோட்சத்துல இருக்கணும், சொர்க்கத்துல இருக்கணும்னு அந்த ஒரே காரணத்துக்காக நமக்காக என்ன பண்ணாரு, கல்வாரி சிலுவையில மரித்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பை ப்ரூவ் பண்ணார். இன்னைக்கு நேத்து இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்தோத்திரம். சுகந்த வாசனை காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, ஒப்பு கொடுத்து நம்மேல அன்பு கூர்ந்தார். உங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கிற அப்பா. ஏதோ வாயில சொல்லிட்டு உங்க மேல அன்பா இருக்கிறேன்னு இன்னைக்கு உலகத்தார் வாயில சொல்லுவாங்க, அப்படியே இல்ல, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தப்பா. கலாத்தியர்லயும் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏசப்பா கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா, இவ்வளவு நாள் நான் செய்த பாவம், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் என்னை மன்னிங்க, எல்லாவற்றையும் என்னத்திலிருந்து எடுத்து போடுங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் பரிசுத்தமா வாழணும்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில்
நாம் அறியப்படுறதில்ல. நம்மளுடைய எல்லா துர்குணத்தையும் அவர் சிலுவையில ஏற்றுக்கொள்கிறார். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இயேசப்பா உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஏன் நம்ம பிழைச்சிருக்கிறோம்? ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்து நமக்காக ஒப்பு கொடுத்த தேவனால் என்ன பண்றோம்? நம்ம பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு நினைக்கலாம், சோதரர் அநேகர் கண்ணீரோடு துக்கத்தோட கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னும் நான் சாக மட்டும்தான் பிரதர் செய்யலன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னும் நான் ஜீவனோட இருக்கிறேன், எனக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம்னு நினைக்கிறீங்க. அப்பா சொல்றேன், நீங்க பிழைத்தில்லை, அவர் தான் உங்களை பிழைத்திருக்க வச்சிருக்கிறார். இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் இவ்வளோ வேதனையின் மத்தியிலும் அவர் தான் உங்களை பிழைத்திருக்க வைத்திருக்கிறார். அதிலேயே 3:13 பாருங்க, 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயிட்டார். கல்வாரி சிலுவையில ஏசப்பா நமக்காக என்ன பண்ணிட்டாங்க? எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நல்ல விஷயம் அதுதான். உங்களுக்கு இவ்வளவு நாள் செய்த அக்கிரம் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டார். உங்களை தொடர்ந்து வந்த எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாவற்றிலும் நான் உங்களை நீங்களாக்கி இன்று நான் உங்களை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு அப்பா உங்களை மீட்டு கொண்டார். எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டம், எல்லாவற்றிலிருந்து அப்பா உங்களை மீட்டு கொண்டார். இன்று முதல் உங்களுக்கு அப்பா ஜெயத்தை கொடுக்க போறாங்க. ஜெயம் உங்களுடையது. அப்பா சொல்ற, நான் தான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தேன். 1 யோவான் 4:19 1 John 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால், அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அதனாலதான் நாம அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார். அதே 4 பாருங்க, 4வது வசனம் verse 4, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏசப்பா உங்களுக்குள்ள வந்ததுனால இனி நீங்க ஜெயிக்க போறீங்க. ஜெயம் உங்களுடையது. ஜெயிக்க போறீங்க, ஜெயித்தீர்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஏசப்பா எங்க இருக்காங்க? உங்களுக்குள்ள இருக்காங்க. அதனால நீங்க எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுப்பீங்க. அதுலயே கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். 1 யோவான் 5:4, 1 John 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க ஏசப்பாவால பிறந்திருக்கீங்க. முதல்ல பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் இருக்கும். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்க, என்ன மன்னியும் சொல்லும் பொழுது அவர் ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுனால மீண்டும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. அதனாலதான் அப்பா சொல்றாங்க, இனி நீங்க உலகத்தை ஜெயிக்க போறீங்க. ஏசப்பா உங்களுக்குள்ள வந்ததுனால ஜெயிக்க போறீங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் வேணுங்க. ஆமா, ஏசப்பா எனக்காக தான் மரித்தாங்க, 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க, இப்பொழுதும் ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க, எனக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் இருந்தா எல்லாவற்றிலையும் நீங்க ஜெயம் பெறலாம். இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இந்த புதிய வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க. இப்பொழுதும் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. தேவாதி தேவன், நீங்க எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்றீங்க, நான் உங்க மேல அன்பு வைத்திருக்கிறேன். இவ்வளவு நாள் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறும். உங்களுடைய கவலைகள், கண்ணீர் எல்லாம் மாறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மந்திர தந்திர செய்வினைகள், கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுங்கள். ஏசப்பா விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவின்ற வார்த்தையின்படி இப்பொழுதே நீங்க விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கீங்கப்பா. உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறுகிறது, எல்லா போராட்டங்கள் மாறுகிறது, எல்லா வருத்தங்கள் மாறுகிறது, எல்லா துயரங்கள் மாறுகிறது. தேங்க்யூ. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, கணவர் மனைவிக்கு இடையே ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. இப்பொழுது அப்பாவுடைய சமாதானத்தை தருகிறேன். இந்த சமாதானம் வளர்ச்சி குடும்பத்தை சின்ன பின்னமாய் ஆக்க வந்திருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த வல்லமைகள் இப்பொழுதே உங்களுடைய அக்கினியில எரிந்து கொண்டிருக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிசினஸுக்கு விரோதமாய் அவர்கள் செயலிழந்து போகும்படி செய்யப்பட்ட எல்லா மந்திர கிரியைகள் இப்பொழுதே எரிந்து கொண்டிருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். சிலர் மந்திர கிரியையினால அஃபெக்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி சீரியஸா இருக்கிறாங்க. இப்பொழுது அப்பாவோட அக்னி இறங்கி அந்த கிரியைகள் எல்லாம் எரிகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அந்த மந்திர கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம்.
இப்பொழுதே நீங்க விடுதலை தரீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். டாக்டர்கள் ஆச்சரியப்பட போறாங்க. எப்படி திடீர்னு எல்லாம் கியூர் ஆச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்கிறீர். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை எலும்புகள்ல இறங்குகிறதற்காக நன்றி. உடைந்த எலும்புகளை இப்பொழுதே நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா சரீர பலவீனத்தை எடுத்து போடுகிறீரப்பா. அந்த மூட்டு பலவீனங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது நீர் எடுத்து போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இன்னிலிருந்து எக்ஸாம் எழுத போறாங்கப்பா, கவர்மெண்ட் எக்ஸாம். நீங்க ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடைய ஞானத்தை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருகிற கிருபைகளை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய படிப்பு எதிர்காலத்தை நீர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் மிடில் ஈஸ்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரே போர் பதட்டம், இந்த ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்னால அங்க ஒரே பிரச்சனை, போர் பதட்டம் இருக்கிறதப்பா. இப்பொழுதும் அந்த மிடில் ஈஸ்ட், ஈரான், இஸ்ரேல் பகுதிகளில் சமாதானம் வரட்டும். அங்க எல்லா இடத்திலும் குண்டுகள் பொழிந்து கொண்டு இருக்குன்னு சொல்றாங்கப்பா. யாருக்கும் எந்த சேதமும் வரக்கூடாது. எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுங்கப்பா. அவர்களும் அங்க சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ நீங்க கிருபை செய்யுங்க. இப்பொழுது அப்பா, உங்களுடைய சமாதானத்தை நீர் அங்க தருகிறதுக்காக நன்றி. உங்களுடைய நாமம் சமாதான பிரபு. நீ சமாதானத்தை கொடுத்து அந்த போர் இன்றே ஒரு முடிவுக்கு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அந்த போர் மேகங்கள் மறைந்து உங்களுடைய சமாதானம் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. நீர் கொடுத்த இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீர் கண்ணோக்கி இருக்கிறீர். அவர்கள் குழந்தை இல்லை என்று பார்த்து கொண்டிருப்பாங்க, சொந்த வீடு வேண்டும் என்று பார்த்து கொண்டிருப்பாங்க, குடும்பத்துல சமாதானம் வேண்டும் என்று பார்த்து கொண்டிருப்பாங்க. என்ன காரியத்துக்காக இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதுல இப்பொழுது நீங்க ஜெயம் கொடுத்துட்டீங்க. 100% நீங்க ஜெயத்தை கொடுத்துட்டீங்கப்பா. உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இந்த வாரம் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.